இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. அண்மைச் செய்தி. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அன்புமணி வருகை தந்துள்ளார். நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வந்துள்ளார் அன்புமணி ராமதாஸ். மருத்துவர் ராமதாஸ், அன்புமணி ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் ஆஜராக இன்று காலை வழக்கு விசாரணையின் போது நீதிபதி சொல்லியிருந்த நிலையில் தற்போது அன்புமணி நீதிமன்றத்திற்கு நேரில் வருகை தந்துள்ளார். அன்புமணி கூட்டும் பொதுக்குழுவுக்கு எதிராக ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இன்று காலை விசாரிக்கப்பட்டது. விசாரணையின் போது இருவரும் நேரில் வர நீதிபதி அறிவுறுத்தியிருந்த நிலையில் தற்போது சென்று கொண்டிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். தற்போதைய விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், இன்று மாலை 5:30 மணியளவில் நீதிபதி இருவரையும் நீதிமன்றத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்ப அன்புமணி சென்று கொண்டிருக்கிறார். என்ன விவரம்? பிரியதர்ஷினி, பாமகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நாளை மாமல்லபுரத்தில் நடத்துவதற்கு பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் திட்டமிட்டிருந்தார். பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கினுடைய விசாரணை தான் இன்று மதியம் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இன்று மதியம் விசாரணை நடத்தினார். இருதரப்பினுடைய வாதங்களையும் ஏற்கனவே கேட்கப்பட்டு இருந்தது. இந்த வழக்கு தொடர்பாக தனிப்பட்ட முறையில் 2 பேரும், பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் 2 பேரும் தன்னுடைய அறைக்கு மாலை 5:30 மணிக்கு வர வேண்டும் என்று தனிப்பட்ட முறையில் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இதன் அடிப்படையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் பாமகவினுடைய மாநில தலைவர் அன்புமணி ராமதாஸ் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு அவருடைய அறையில் நேரில் ஆஜராக இருக்கிறார். அதேபோன்று பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் உடல்நிலை காரணமாக நேரில் ஆஜராக முடியாது என்றும் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக கலந்து கொள்ள இருப்பதாக நிறுவனர் ராமதாஸினுடைய வழக்கறிஞர் கோபு மூலமாக கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நிறுவனர் ராமதாஸ் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக வர இருக்கிறார்கள். இவர்கள் 2 பேரிடமும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த வழக்கு தொடர்பாக பேச இருக்கிறார்கள். அதே போன்று இரு தரப்பிலிருந்தும் அவர்களுடைய வாதங்களை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக பேசுவார்கள் என்று தெரிகிறது. இதில் மிக முக்கியமாக நாளை கூட இருக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்றுதான் பாமகனுடைய நிறுவனர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர்கள் தரப்பில் வைக்கப்பட்டிருக்கூடிய வாதங்கள், ஏற்கனவே மாநில தலைவராக அன்புமணி ராமதாஸ் தேர்வு செய்யப்பட்டு 3 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. கடந்த மே மாதமே அவருடைய பதவி காலாவதி ஆகிவிட்டது. எனவே பொதுக்குழு கூட்டுவதற்கான அதிகாரம் இல்லை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர் தரப்பினுடைய வாதங்கள் நீதிபதியிடம் ஏற்கனவே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாளை பொதுக்குழு கூட்டம் நடக்க இருக்குமா? இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை கோரி இருக்கக்கூடிய நிலையில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இன்று என்ன உத்தரவு பிறப்பிக்க இருக்கிறார் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. எனவே மாலை 5:30 மணிக்கு சரியாக இது தொடர்பான விசாரணை தொடங்க இருக்கிறது. நேரில் அன்புமணி ராமதாஸ் நீதிமன்றத்தில் நீதிபதி அறையில் ஆஜராக இருக்கிறார். வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக பாமகனுடைய நிறுவனர் ராமதாஸ் ஆஜராக இருக்கிறார்கள். எனவே இந்த விசாரணையும் என்ன உத்தரவு பிறப்பிக்க இருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமாக பாமக தரப்பில் மட்டும் இல்லாமல் அரசியல் வட்டாரத்திலும் பார்க்கப்படுகிறது. எனவே சரியாக மாலை 5:30 மணிக்கு நீதிபதி அறையில் விசாரணை தொடங்க இருக்கிறது. பிரியதர்ஷினி. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.